தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட். ஆமாங்க, வாரத்துக்கு 2 வீடியோ போட்டிருந்தோம். பட் இந்த வாரம் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங், எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் எல்லாம் பெண்டிங் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த சண்டேல கடந்த 7 நாட்கள் நடந்த எல்லா விதமான இம்பார்ட்டன்டான டெக் செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஒரே தொகுப்பா இப்போ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அந்த நியூஸ்குள்ள போறதுக்கு முன்பாக கடந்த வாரம் நம்ம ஐபிக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். சைனீஸ் ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதில் 78% நண்பர்கள் ஆமாங்க, வேற ஆப்ஷனே இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணிருக்கீங்க. இன்னொரு 10% நண்பர்கள் தெரியலப்பா, நான் அதை யூஸ் பண்றேனா இல்லை வேற யூஸ் பண்றேனா எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒர்க் பண்ணிருக்கீங்க. இன்னொரு 10% நண்பர்கள் நான் எலக்ட்ரானிக்ஸே யூஸ் பண்றதால சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி வந்து இது ஓட் பண்ணீங்க இல்லை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியலைங்க. பிகாஸ் இன்னைக்கு ரேஞ்சில் மேக்ஸிமம் காம்போனன்ட்ஸ்ல எல்லாமே வந்து சைனீஸ் உடைய காம்போனன்ட்ஸ் ஏதாச்சும் 1-2 வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போலே வந்து நான் நடத்தினேன். பட் இதை பத்தின இன்னும் ஒரு சில விளக்கமான ஒரு வீடியோ நான் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரெண்டாவதா இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன். அதாவது ரிமூவபிள் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டுமா, அதாவது ஸ்மார்ட் போன்ஸ்ல எடுத்துட்டு வர போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டிருந்தேன். ஆமாங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்லி 65% நண்பர்கள் வந்து ஓட் பண்ணிருக்கீங்க. 28% நண்பர்கள் எதுக்கு தேவையில்லாம வேணாம் இப்ப இருக்கிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு 5% தெரியலப்பா என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த வாரம் தான் நம்ம ஐபிக் கொடுக்குற கடைசி வாரம் நினைக்கிறேன். பிகாஸ் ஜூன் 10ஆம் தேதியோட இந்த ஐபிக், அதாவது இந்த போல் ஆப்ஷன் வைக்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓட் பண்ணுங்க. த லாஸ்ட் போல் ஆஃப் யூடியூப். நீங்க தமிழ் டெக்குக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பலவிதமான வீடியோஸ் வந்து தமிழ் டெக்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் கன்சிஸ்டன்ட்டா. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதை வச்சு நீங்க தமிழ் டெக்குக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 1 to 5ல எந்த ஸ்டார் வந்து ரேட்டிங் கொடுப்பீங்க? மேல ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா இல்லையா என்னன்றதை ரேட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எந்த ரேட்டிங் கொடுத்தாலும் அதை சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த விஷயங்கள் நல்லா இல்லை, இதை பண்ணாதீங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க, இன்னும் இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து இந்த வாட்டி வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு மிகப்பெரிய சேனல் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதை நான் மட்டுமே யோசிச்சு பண்ணக்கூடாது, நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுனால தான் இந்த 2 விஷயத்தையும் நான் கேட்கிறேன். ஓட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த வாரம் 2 பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்னு கிவ்அவே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன், கூடவே இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் டெக்ல இருக்கு. அதை பத்தியும் விளக்கங்கள் நான் சொல்றேன். இது எல்லாமே வீடியோட கடைசியில சொல்றேன். இன்றைய முதல் டெக் நியூஸ் என்னன்னா, விவோ தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்குங்க. விவோ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. எதனாலன்னா கிட்டத்தட்ட 13,500 ஸ்மார்ட் போன்ல, மொபைல் போன்ஸ்ல ஒரே IMEI நம்பர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க விவோ மொபைல்ஸ்ல. இது எப்படி சாத்தியமாச்சு, எந்த விதத்துல கண்டுபிடிச்சாங்கன்றது தெரியல. பட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. ஒரே IMEI நம்பரை 13,500 ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றதா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, இதுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு விசாரணை நடத்தி இது என்ன ஏதுன்றது எக்ஸாக்டா சொல்லணும். பிளஸ் மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு தடவை வந்து ஆராயணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். DGCA இப்போ ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. என்ன அப்ரூவல்னு கேக்குறீங்களா? ஸோ இப்போ இந்த COVID-19ல பல விதமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஹியூமன் எடுத்துட்டு போய் டிரான்ஸ்மிட்லாம் பண்றாரு அப்படின்றது போல நிறைய விஷயங்கள் வந்ததுனால இந்த கொரியர் கொடுக்கறது, ஃபுட் டெலிவரி பண்றதெல்லாம் கூட ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால DGCA இப்போ என்ன அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்னா, ட்ரோன் மூலியமாக நீங்க ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது போல இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு சில அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. டெஸ்டிங் முறையில் ஒரு சில சிட்டிஸ்ல இதை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, சீக்கிரமாவே உங்க வாசல்ல நீங்க ஆர்டர் பண்ண தோசையோ முறுக்கோ உங்க வாசல்ல வந்து இருக்கும். சிட்டில இருந்தா பீஸான்னு சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் வேணாங்க, நமக்கு தோசை இஸ் மோர் தென் என்ன பாரு இட்லி. எந்த ஸ்மார்ட் போன் பிராண்ட் கிட்ட ரொம்ப லாயல்ட்டியா வந்து கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல நம்பர் 1 பொசிஷன்ல வருது OnePlus. ஆமாங்க, ஒரு தடவை ஒரு OnePlus ஸ்மார்ட் போனை வாங்கிட்டாங்கன்னா அவங்க அடுத்தது அப்கிரேட் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா அதே OnePlus கம்பெனியோட வேற ஸ்மார்ட் போனை தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்கன்றது போல இந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஆப்பிள், 3வது பொசிஷன்ல இருக்கிறது சாம்சங். ஆகஸ்ட் 5ஆம் தேதி சாம்சங் அவங்களுடைய ஆன்லைன் ஈவெண்ட் வந்து வச்சிருக்காங்க, அன்பேக்ட் ஈவெண்ட். ஸோ இதில் கேலக்ஸி நோட் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புது சீரிஸை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இன்னும் டைம் வந்து ரொம்ப காலம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது ஆன்லைன் ஒன்லி தான்ப்பா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, உங்களையும் ரிஸ்க்ல வந்து கொண்டு வரவும் விரும்பல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட் 20க்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க?
மித்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை இந்தியன் டெவலப்பர் வந்து தயாரிச்சாருன்னு சொல்லி பயங்கரமான டவுன்லோட்ஸ் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கெல்லாம் டவுன்லோட் வந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு பாகிஸ்தானி டெவலப்பர் கொடுத்த ஒரு கோடிங்கை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை இங்கே ரீநேம் பண்ணி மித்ரோன் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து தயாரிக்கல. அதே போல இதில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்றது போல பயங்கரமான பிரச்சனைலாம் வந்தது. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாக கூகுள் பிளே ஸ்டோர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, கம்ப்ளீட்டாக வந்து தூக்கிட்டாங்க. நிறைய விதமான ஃப்ளாஸ் நிறைய இருக்குன்றதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ திரும்பவும் வந்து மித்ரோன் ஆப் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்கு. பட் இப்பவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு வந்து யாரும் வந்து என்டர் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க இந்தியர்கள் தயார் பண்ண ஆப்பாவே இருந்தாலும் பண்ணாதீங்க. பட் அது இப்போ வரைக்கும் என்ன ஏதுன்ற விளக்கங்கள் வந்து தெரியல. அட் த சேம் டைம் செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதும் தெரியல. பிரைவசி இஸ் வெரி மஸ்ட். நிறைய ஆப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஜியோவுக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் வரைக்கும் கணக்கு வச்சுட்டு இருந்தேன். இப்போ கணக்கே வைக்காத அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி வந்து ஜியோவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே வந்திருக்கு. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இதை இந்தியாவில் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நான் ஜியோலாம் ஸ்டார்டிங்கில் நம்மலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் இருந்த ஸ்பீட் இப்போ கண்டிப்பாக வந்து கிடையாது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது அவங்களுடைய நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்பீடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். லாபத்தை மட்டும் எடுக்காம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் இது ஜியோக்கு மட்டும் கிடையாது. கூகுள் நிறுவனம் வோடஃபோன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு $1 பில்லியன் வரைக்கும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஏர்டெல்ல அமேசான் நிறுவனம் $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்தியன் டெலிகாம் செக்டர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் எது நடந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஸ்பீட் எல்லாருக்குமே கனெக்டிவிட்டி நல்லா வர மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். சைனாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஐபோன் 12 லான்ச் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ நார்மலாக அவங்க செப்டம்பர் டைமில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வருடம் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபோன் 12 நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்போம். ஷாமியுடைய லேப்டாப்ஸ் எல்லாம் இந்த வாரம் லான்ச் ஆகும் போது MI நோட்புக் அப்படின்ற பேரில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ i7 10th ஜென்ரேஷன் ப்ராசர் இதில் இருக்கிற மாதிரி ஒரு சில லீக் இமேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸர் வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. AMD இது கிடையாது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் ப்ரைஸிங் எவ்வளோ வைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கேமிங் அதே போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஹார்ட் கோர் யூசர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ப்ரைஸிங்கும் நல்லா இருந்தது, இதோடைய குவாலிட்டியும் நல்லா இருந்ததுன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கிறது சொல்கிறேன். ரெட்மி பட்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது TWS இயர்ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது இப்போ 1,00,000 யூனிட் வரைக்கும் வித்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்திலேயே. ஸோ நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இன்னும் அன்பாக்சிங் வந்து நான் கொடுக்கல. ஓவராலாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதே சொல்லிடலான்றதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. விலை கம்மியாக இருக்குன்றதுனால அர்ஜென்ட் பட்டு வாங்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஜியோவில் 1 இயருக்கான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் உடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க அப்படின்றது போல ஒரு நியூஸ் வந்து பரவி இருந்தது. என்னன்னா, சப்போஸ் நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுற போது உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வரணும்னா நீங்கள் $401 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீசார்ஜ் பண்ணணும். 28 நாட்கள் வேலிடிட்டி, உங்களுக்கு 90 ஜிபிக்கான டேட்டா கிடைக்கும். அந்த ரீசார்ஜ் கூட இது ஃப்ரீ கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா $2,599 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 365 நாட்கள் வேலிடிட்டி பிளஸ் 740 ஜிபி அப்படின்ற அந்த ஆஃபர் வரும். கூடவே இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வந்து உங்களுக்கு பேக் வந்து கிடைக்கும் சொல்றாங்க. $400 மதிப்புள்ள பேக் தான், ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இது பற்றின டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன ஏதுன்றதெல்லாம் எக்ஸாக்டாக வந்து லான்ச் பண்ணல. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு தடவை அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாதம் பண்ணணுமா இல்லை ஒரே டைம் பண்ணால் போதுமானது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்க. ரீசெண்டா ஷாமி ஒரு மிகப்பெரிய நியூஸ்ல மாட்டினாங்க. இன்காக்னிட்டோ மோட்ல கூட மக்கள் என்ன பண்றாங்கன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ கூகுள் மேலேயும் அதே கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்கு. அவங்களுடைய குரோம் ப்ரௌசர்ல இன்காக்னிட்டோ மோட்ல மக்கள் என்ன பண்றாங்கன்றதை ட்ராக் பண்றாங்க, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்கன்றதுனால $5 பில்லியன் கூகுளை வந்து சூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து இந்த சூயிங் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து கூகுள் மேல கேஸ் போட போறாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம். அது ஷாமி பண்ணாலுமே சரி, கூகுள் பண்ணாலுமே சரி, யார் பண்ணாலுமே சரி, இன்காக்னிட்டோ மோட் அப்படின்றது பேர் என்ன, கொடை பிடிச்சாலும் மலையில நினைற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இது. ஸோ அது முழுக்க தவறான விஷயம். பார்க்கலாம் இதுக்கு கூகுள் எந்த விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் போல. நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. CES கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈவெண்ட் இந்த வருஷம் 2020ஆம் ஆண்டு ஸ்டார்டிங் ஜனவரியிலே நடந்ததுனால கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வர வேண்டிய MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் தான் வந்து தள்ளி போச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. நானும் அதுக்கு போகிறதா இருந்தது இல்லையா. இந்த CES சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் முடிஞ்சது. அடுத்த வருஷம் 2021ஆம் ஆண்டும் இது நடக்கும் அப்படின்றது போல ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. உலகம் போகிற டைரக்ஷனே இன்னும் என்னன்றது தெரியல. பட் இவங்க இந்த ஷோவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. அதுவும் ஆன்லைன் ஈவெண்ட்லாம் கிடையாது, முன்ன எப்படி நடந்ததோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஈவெண்ட் வச்சாலும் யாராச்சும் வருவாங்களா?
நான் கண்டிப்பாக போகிறதில்ல. நம்ம மற்ற கண்டென்ட் பார்க்கலாம். சாம்சங் A31 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைலை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி, டிஸ்பிளே எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பட் விலை கொஞ்சம் அப்படி கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் ப்ராசஸரும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மொபைல் அப்படின்றது ஆன்லைன் மார்க்கெட்டை விட ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் அதிகமான டார்கெட் இருக்குன்றது போல சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சதுன்னா இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த மொபைல் வந்து ஈக்குவலண்டாக வருதோ நான் ஒரு கம்பேரிசன் வீடியோ சீக்கிரமாக கொண்டாடுறேன். அதே போல் இந்த வாரம் நம்ம 6 நாட்களும் 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரிமூவ் சைனா ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் தூக்கிட்டாங்க. ஆமாங்க, இந்த ஆப் என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சைனீஸ் ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அதுவும் 100% அக்யூரசி எல்லாம் கிடையாது, ஒரு 80% இல்லை 70% வச்சுக்கலாம். அந்த மாதிரி அக்யூரசியில் இருக்கக்கூடிய சைனீஸ் ஆப்பை காமிக்கும், நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற விதத்தில் நிறைய டவுன்லோட்ஸ் வந்தது. ஸ்டார்ஸும் பிச்சுக்கிட்டு போச்சு. பட் கூகுளுடைய அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பும் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த ஆப்பை தூக்கிட்டாங்க. ஸோ சைனா ஆப்பை தூக்க வந்த ஆப்பையே தூக்கிட்டாங்க கூகுள். ஆனால் இந்த ரணகாலத்திலேயும் ஒரு குதூகலன்ற மாதிரி கடந்த மே மாதம் 2020 டிக்டாக் இஸ் த நம்பர் 1 டவுன்லோடட் ஆப். ஆமாங்க, உலகம் முழுவதும் அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப் எதுனா டிக்டாக் தான். இந்தியாவிலையும் எதிராக அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப்னா அதுவும் டிக்டாக் தான். அதுக்கு மேலே என்ன சொல்றது, அதை சார்ந்த இன்னொரு நியூஸும் என்னன்னா, பைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்டாக் உடைய ஓனர். ஸோ அந்த கம்பெனி இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, சைனாக்கு அடுத்தபடியாக நாங்கள் இந்தியாவில் எங்களுடைய கடையை வந்து திறக்க போறோம். அதுவும் வந்து வெறும் டிக்டாக்கை மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் கிடையாது. TCS, இன்ஃபோசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் என்ன மாதிரி ஐடி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அது மாதிரி பலவிதமான ஐடி சர்வீசஸை நாங்களும் ப்ரொவைட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமா வந்து தெரியலைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்காதீங்க, சைனீஸ் பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும், பட் இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு மக்கள் கிட்ட மட்டும் ஒரு வெறுப்போ இல்லை மக்கள் கிட்ட மட்டும் இந்திய ப்ராடக்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கே இருக்கணும்ல. அதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு சில இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கான ஒரு பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் இப்போ இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை தேர்ந்தெடுத்து இந்த ஊக்கத்தொகையை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்றது சொல்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்தியாவில் அட்லீஸ்ட் வந்து ரொம்ப இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில இம்பார்ட்டன்டான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து கொண்டு வந்தாங்கன்னா நமக்கும் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட், உண்மையிலேயே மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். பட் உண்மையிலேயே வந்து ப்ராசஸர்ல இருந்து எல்லா விஷயங்களும் இங்க தயாரிக்கப்படுமா இல்லை வெளியிலிருந்து வந்து இங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸை மட்டும் தயாரிப்பாங்களான்னு தெரியல. பட் எனிவே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டெப் தான். இங்கே வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் எல்லா பொருளுக்குமே வெளியில அப்படின்றத எதிர்பார்க்காம இங்கேயும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அசம்பிள் ஆகும். இதே விஷயத்தை போக்கோ நிறுவனமும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்போ போக்கோல தொடர்ந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இந்தியாவில் தான் ஆரம்பித்தோம், இந்தியாவிலிருந்து வந்த முதல் மேக் இன் இந்தியா ப்ராசஸில் நாங்கள் தான் வந்தோம், இனிமேட்டு இந்தியர்களுக்காகவே தான் நாங்கள், இந்தியாவுக்காக தான் நாங்கள் அப்படின்றது போல மேக் ஃபார் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஃபார் இந்தியா, டு இந்தியான்றதெல்லாம் பயங்கரமாக போட்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்கன்றது போல ஒரு லீக் வந்திருக்கு. இது X2 ப்ரோவா F2 ப்ரோவா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் மேபி M2 ப்ரோவா இருக்குன்ற போல தான் லீக் இருக்கு. பிகாஸ் இது இந்தியர்களுக்காக இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கப்பட்ட இல்லை உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான லீக்கா என்ன எதுலாம் தெரியல. இந்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த சர்ப்ரைஸ்டான மொபைல் கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எப்பா ஸ்னாப் டிராகன் கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா. அட மீடியாடெக் எக்ஸினோஸா அப்படி சைடில் உட்காருப்பா. நீ எல்லாம் அப்படி உட்கார பார்க்குறீன்னு எதுக்கு இவ்வளோன்னு கேட்குறீங்களா? AMD வரப்போகுதுங்க. AMD Ryzen C7 அப்படின்ற ஒரு ப்ராசஸரை முதலாக மொபைல் ஃபோன்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஆர்கிடெக்சரே பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரோட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இன்ஃபேக்ட் இது ஒரு ஆக்டா கோர் சிப் தான். ஃபர்ஸ்ட் கோர் 2 கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Cortex X1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கோர். அடுத்த 2 கோர் பார்த்தீங்கன்னா A78 இன்னும் 4 கோர் வந்து A55 இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியில் வந்து செய்த ஒரு ப்ராசஸர். இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்கனவே நிறைய பேர் வந்து நம்ம நியூஸ் சொல்லும்போது இது எப்படி, இது என்ன, சார்னா என்ன, என்னம்னா என்னன்னு கேட்பீங்க. ஏற்கனவே பல காலங்களாக வீடியோ போட்டாச்சு. தயவு செஞ்சு போய் கூகுள் பண்ணி பாருங்க. யூடியூப்ல போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டை போட்டுட்டு தமிழ் டெக் அப்படின்னு போட்டு பாருங்க. கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஸ்னாப் டிராகனில் இருக்கக்கூடிய 855 ப்ளஸ் இல்லை 865 விட இது 45% வந்து பவர் எஃபிஷியன்ட், இன்னும் அதிகமான பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமான விஷயமா தான் இருக்கு. எப்படியோ நமக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் நல்ல காம்படிட்டிவாக வந்ததுன்னா விலையும் கம்மியாகும். அட் த சேம் டைம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருங்காலத்தில் நமக்கும் கிடைக்கும்.
11 டிஜிட் நம்பரா எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி போன வாரம் நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் பொறுங்க நண்பர்களே. ட்ராய் தரப்புல இருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே வந்து தரல, இது எல்லாமே ஃபேக்காக வந்து பரவன ஒரு சின்ன நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் 10 டிஜிட் நம்பர் எந்த அளவுக்கு காலியானாலும் பழைய நம்பர்ஸை கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் வந்து அதிகமாக தர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது போல தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் சுட சுட 20 செய்திகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கடந்த வார பிரைம் நியூஸ்ல சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அட் த சேம் டைம் நம்மளுடைய கிவ் அவே வின்னர் சாம்சங் உடைய ஒரு கேலக்ஸி ஸ்மார்ட் போனுடைய கிவ் அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். லாக்டவுன்லாம் வந்ததுனால கம்ப்ளீட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணல வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. இப்போ அதோடைய வின்னர் யாருன்றதை நான் லைவா ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு கோல்மால் எதுவுமே கிடையாது. அஃபிஷியலாக யார் வின்னர் அப்படின்றத ரேண்டமா அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணோம். ஸோ அவர் நீங்களே வந்து ஸ்க்ரீன்ல பாருங்க. ஸோ இவர் மட்டும் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. மற்றவங்களுக்கும் என்னால் முடிஞ்சதுன்னா வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய விஷயங்களை நான் கிவ்அவேல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ யாரும் வந்து மனசோடைய வேண்டாம். இரண்டாவது மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, தமிழ் டெக்ல ஜாப் வேகன்சி இருக்கு. 2-3 பேர் வந்து எடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எடிட்டர்ஸ் அண்ட் கிராஃபிக் டிசைனர். ரொம்ப நல்ல வீடியோ எடிட்டிங் தெரியும், இல்ல நல்ல கிராஃபிக் டிசைன் நீங்க பண்ணுவீங்க, உங்களுடைய டேலண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு, டெக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா நம்மளுடைய தமிழ் டெக் ஃபேமிலியை, நம்மளுடைய தமிழ் டெக் டீமை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். நல்ல நல்ல கண்டென்ட் நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த இமெயில் அட்ரஸ்க்கு. சோ இந்த வீடியோ இவ்வளவுதான் நண்பர்களே. கண்டிப்பா இந்த டெக் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வரக்கூடிய காலங்களிலும் இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய ரிவ்யூஸ் வந்து உங்களுக்காக பெண்டிங் இருக்கு. சூப்பர் கிவ்அவேஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.